கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிட்சை என்றால் போராட்டம், கவலை. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, சோதனை என்று சொல்லலாம். அதை சகிக்கணுமா? அதை சகிச்சா கர்த்தர் நம்மளை பிள்ளையா பார்க்குறாராம். அப்படி சொல்லிட்டு தான் சொல்ல, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் தம் பிள்ளைய தப்பு பண்ணும்போது கண்டிக்காமல் இருப்பாரா? நல்ல வழியில் நடக்கணும் அவர் விரும்புவார்ல. அதனால தான் சிச்சிக்கிறா. அந்த சிச்சையெல்லாம் உங்களை தன் பிள்ளையாக நேசித்து உங்களுக்கு அவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு போகிறது தான் அந்த காரியங்களை செய்கிறார். அப்போ அதை நம்ம சகிக்கணும். இது கர்த்தர் கொடுக்குறாரு, இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரு. சிச்சையை சகிக்கணும், அனுமதிச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்மளை உடனே கொன்று சாகடிச்சிட மாட்டார். நம்ம திருந்தணும், மனம் மாறணும், அவர் விரும்புகிற மாதிரி வாழணும்னு அவர் நம்ம சில சிச்சைகளை அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் சொல்றார், தகப்பன் சிட்சியாத புத்திரன். எந்த தகப்பன் தம் பிள்ளையை கண்டிக்காமல் இருப்பார்? தப்பு பண்ணால் கண்டிப்பார்ல. அதுபோல தான் நானும் உங்களை கண்டிக்கிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிச்சாலும் நீங்கள் என் பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பார்க்குறார் பாருங்க. தெய்வ பிள்ளையே, சிட்சியை சந்தோஷமாக என்னங்க, பரவாயில்ல ஆண்டவரே, ₹1 கூட கையில் இல்லையா? பரவாயில்ல ஆண்டவரே, இருக்கும்போது நீங்கள் தானே தந்தீங்க ஆண்டவரே சொல்லணும். ஏதாவது நம்ம கைவிட்டு போதா? பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இருந்தால் போதா ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கணும் ஏசப்பா, உங்ககிட்ட இருந்து மட்டும் எனக்கு எந்த ஒரு பிரிவு வந்துடக்கூடாதுன்னு நம்ம மனசு நினைக்கணும். பிரியமானவர்களே, அதைத்தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நிச்சயமாக மேன்மையாக இருப்போம். சிட்சையை சந்தோஷமாக எண்ணுவோம். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீ பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. மனுஷனுடைய வார்த்தைகளை எங்களை காயப்படுத்தும், மனுஷனுடைய வார்த்தைகளை எங்களை டிஸ்கரேஜ் பண்ணும். ஆனால் நீர் பேசும்போது புத்துணர்ச்சி வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரை, எதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் சிட்சியை அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவரே உமக்குள்ள பலனடைய உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.